அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். இந்த காணொளி காட்சியின் மூலம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்மள்ல பல பேரு பலர்னால முதுகுலயே நம்ம குத்தப்பட்டிருப்போம். அந்த மாதிரி நம்ம முதுகுல குத்துப்படாத ஒரு மனுஷன கூட நம்ம கண்டிப்பா பார்க்கவே முடியாது. சில பேர நம்ம உயிருக்கு உயிரா நம்ம நேசிச்சிருப்போம். உயிருக்கு உயிரா நம்ம அவங்கள நம்பி இருப்போம். அவங்கள நம்பி லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க் எல்லாம் நம்ம எடுத்திருப்போம். அவங்களுக்காக நம்ம ராப்பகலா மெனக்கெட்டு, அவங்களுடைய நன்மைக்காக நம்ம எண்ணமெல்லாமோ அவங்களுக்காக வந்து செய்யணுன்றதுக்காக நம்ம பார்த்து பார்த்து செஞ்சிருப்போம். அப்படி நிறைய நம்ம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம அது போல சில நபர்கள நம்ம கண்டிப்பா கடந்திருப்போம். அப்படி கடக்காம ஒருத்தரும் தன்னுடைய வாழ்நாள ஆ கடந்திருக்கவே முடியாது. லைஃப்ல அந்த மாரி துரோகிகள சந்திக்காம ஒரு நபரும் இருக்க முடியாது. அது சாதாரண மனுஷர்களா இருந்தாலும் சரி, பெரிய உலக தலைவர்களா இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு துரோகியாவது அவங்க கண்டிப்பா சந்திச்சு, அந்த துரோகினால தன்னுடைய முதுகுல குத்தப்பட்டு, அந்த ரணம் வந்து எப்படி ஆற்ற முடியாம தவிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம அவங்களுக்காக உயிரையே குடுத்து, உயிரையே பணயம் வச்சு, ஆ அவங்களுக்காக நம்ம உதவி செய்யணும்னு நெனச்சிருப்போம். நம்ம பார்ட்ல அது எந்த தப்புமே இல்ல. ஆனா நம்மளுடைய அந்த வீக்னஸ, நம்மளுடைய அந்த மென்டாலிட்டிய ஆ அவங்க வந்து அத தவறா பயன்படுத்தி, நம்மகிட்ட இருந்து எல்லா ஆதாயங்களையும் அவங்க வாங்கிக்கிட்டு, கடைசியில நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லன்றப்ப, நம்மள சக்கையா பிழிஞ்சுக்கிட்டு, நம்மகிட்ட இருக்கிற எல்லா நன்மைகளையும் அனுபவிச்சுட்டு, நம்மள எட்டி உதைப்பாங்க பாரு. நம்ம எதிர்பார்க்காத சமயத்துல எட்டி உதைப்பாங்க. அதையும் நம்ம மார்ல எட்டி உதைச்சா பரவால்ல, நேருக்கு நேர்ல எட்டி உதைச்சா பரவால்ல, நேருக்கு நேர்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டா பரவால்ல. ஆனா பின்னாடி வேலைங்க செஞ்சு நம்மள எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு திக்குமுக்காட வச்சுருவாங்க பாருங்க. அப்போ நமக்கு மரணமே வலிக்கும். அப்படியே நமக்கு மரண வலி இருக்கும். இவங்களாடா நமக்கு இப்படி செஞ்சாங்க. இவங்களுக்காக நம்ம எவ்வளவு பாடுபட்டுருக்குறோம். எவ்வளவு உயிர் குடுத்து அவங்களுக்காக அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம போராடி இருக்கோம். இவங்களா நமக்கு இப்படி செஞ்சாங்க. இவங்களா இப்படி நமக்கு செஞ்சாங்க. இவங்களா நமக்கு இப்படி செஞ்சாங்கன்னு நம்ம நம்மளுடைய மனசு வந்து அந்த ரணம் ஆற முடியாம அது புலம்பி புலம்பி தீக்கும். எப்பயாச்சும் நம்ம அந்த அவங்கள வந்து நம்ம பார்க்குறச்செல்லாம் நமக்கு அந்த ஞாபகம் தான் கண்டிப்பா நமக்கு வரும். ஆனா நம்ம அத எப்படி டேக்கிள் பண்ணணும்? அதுதான் வந்து நமக்கு இங்க பல பேருக்கு தெரியல. அந்த ரணத்தோடவே நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம நகர்த்துறோம். ஆ ஆனா அந்த ரணம் நம்மையும் அது அழிச்சிரும். அந்த ரணத்த நம்ம உள்ள வச்சுட்டு இருந்தா, அது நம்மையும் அழிச்சிரும்ன்றத நம்ம உண்மையா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வலியிலிருந்து நம்ம சீக்கிரமா வெளிய வர பழகணும். நமக்கு நம்ம உயிருக்கு உயிரா ஒருத்தர நேசிச்சு, ஒருத்தர நம்பி, ஒரு விஷயத்துல நம்ம லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ணி இறங்குறோம். ஆனா நம்மள பாதியில கால வாரிட்டு, நம்மள எட்டி உதைச்சுட்டு, அவன் மேல போறான். சந்தோஷம் தான். ஆனா நம்மள எட்டி உதைக்காம அவங்க மேல போலாம். ஆனா எட்டி உதைச்சிடுறாங்க. சுயநலமா இருக்கிறாங்க. அவங்களுடைய சுயநலத்துக்காக நம்மள வந்து அவங்க பலிகடாவா ஆக்குறாங்க. இந்த அனுபவம்லாம் நம்மள வந்து ரொம்ப பாதிக்குது. அவங்கள பார்த்த மாத்திரத்திலேயே கோவப்படணும்னு தோணுது. ரொம்ப சென்சிட்டிவ் ஆகணும்னு தோணுது. அவங்கள சபிக்கணும்னு தோணுது. அவங்கள திட்டணும்னு தோணுது. அவங்கள அடிக்கணும்னு தோணுது. அவங்கள பழி வாங்கணும்னு தோணும். இது எல்லாமே மனித இயல்பு. ஆனா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்து நாம கடந்து இந்த வழிகளை எல்லாம் நாம் கடந்து நம்மளுடைய லைஃப்ப வந்து எப்படி ஸ்டெடி பண்றது? நமக்கு வழி குடுத்துட்டு போனானே, அவன நம்ம எப்படி வந்து அவனுக்கு நம்ம சரியான ஒரு பாடத்த கற்பிக்கிறது? அட! இவனையா நம்ம வந்து எட்டி உதைச்சுட்டு வந்துட்டோம். இவனையா நம்ம வாழ்க்கையில நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்படின்னு நமக்கு பச்சோந்தி மாதிரி நாளைக்கு ஒரு காலத்துல நம்மகிட்டயே வந்து அவன் நிப்பான் பாரு. அன்னைக்கு நீ சிம்பிளா வந்து என்ன பண்ணணும்னாக்கா, "இல்லப்பா முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை கழுவிட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒதுங்கும் பொழுது, அவனுக்கு ஒரு வலி வலிக்கும் பாரு. அந்த வலிய நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம குடுத்து தான் ஆகணும். அத எப்படி குடுக்கணும்னா,
நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நொந்துக்கிட்டு, நம்ம தாடி வச்சுக்கிட்டு, நம்ம அழுதுகிட்டு, கண்ணீரும் கம்பளியுமா நம்ம வாழ்க்கைய நகர்த்துறதுல கிடையாது. அது கிடையாது அவங்களுக்கு நம்ம வந்து பாடம் கற்பிக்கிறது. நம்மள யாரு வேணான்னு சொன்னாங்களோ, நம்மள யாரு வந்து ரொம்ப ஏளனமா நெனச்சாங்களோ, நம்மள யாரு இவன் ஒண்ணுத்துக்குமே ஆக மாட்டான், இவன் ஒண்ணுத்துக்குமே தேவையில்லன்னு நம்மள வந்து ஆ நாய விட கேவலமா நம்மள ட்ரீட் பண்ணி, நம்மள கழுத்த புடிச்சு வெளிய தள்ளாத குறையா நம்மள வந்து அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்மள தள்ளுனாங்களோ, நம்மள யாரு வந்து முதுகுல குத்துனாங்களோ, யாரு நம்மள வந்து ரணமாக்குனாங்களோ, யாரு நம்மள அசிங்கப்படுத்துனாங்களோ, யாரு நம்மள அவமானப்படுத்துனாங்களோ, யாரு நம்மள கேவலப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து எந்திச்சுக்க முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு தாக்கத்தையும், ஒரு வலியையும் குடுத்துட்டு போனாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். நமக்குள்ள வலி இருந்தாலும் நம்ம முகத்துல சிரிப்பு தான் இருக்கணும். நம்ம முகத்துல சிரிப்பு பார்த்தாலே அவனுக்கு அது வலியா போயிடும். நம்ம வலிய ஃபீல் பண்ணோம்னா அவன் சிரிப்பான். ஆனா நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அவனுக்கு முன்னாடியே நம்ம சிரிச்சு காட்டணும். வாழ்ந்து காட்டணும். உயர்ந்து காட்டணும். டெவலப் ஆகி காட்டணும். ராவும் பகலும் ஏற்கனவே நீங்க வந்து 10 மணி நேரம் உழைச்சிருந்தீங்கன்னாக்கா, இப்ப 12 மணி நேரம் உழைங்க. நல்லா திங்க் பண்ணுங்க. பல டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து திங்க் பண்ணுங்க. ஒரு தடவை நீங்க அடிபட்டீங்கன்னா மறுபடியும் அவன வாழ்க்கையில சேர்க்கவே சேர்க்காதீங்க. அது அந்த படகு வந்து எப்போ கவுந்துக்குமோ, எப்போ வந்து நீர்ல முழுகிடுமோன்னு சந்தேகப்பட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்காது. நீங்க ஒருத்தன ஒன்ஸ் நீங்க டவுட் பட்டுட்டீங்கன்னா, அவன வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுருங்க. நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. நீங்க வாழ்ந்து காட்டுங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். யார் உங்கள வேணான்னு சொன்னானோ, அவன் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டணும்னு நெனைக்கணும். நீங்க நல்ல கார் வாங்குங்க, நல்லா பங்களா வாங்குங்க, நல்ல பெரிய வீடு வாங்குங்க, நல்லா சந்தோஷமா நீங்க நல்ல எல்லா வசதிகளோட நீங்க வாழும்போது, நம்மள எவன்லாம் உதாசீனப்படுத்தினானோ, அவன்லாம் கூனி குறுகி நம்மகிட்ட பேசுறதுக்கே அச்சப்பட்டு, நம்ம கேட்ல நின்னு காலிங் பெல் அடிப்பான் பாருங்க, நம்ம வரணும்னு. நம்ம வீட்டு வேலைக்காரன் வெயிட் பண்ணுங்க, ஓனர் வந்து பிஸியா இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க பாருங்க. அன்னைக்கு தெரியும் நம்மளுடைய வேல்யூ. எது ஆகாதுன்னு தூக்கி போட்டானோ, எவன் வேணான்னு அவன் வாழ்க்கையில இருந்து நம்மள தூக்கி துரத்தி போட்டானோ, அவன் இன்னைக்கு பெருசாகி நிக்கிறான் பாருன்னு நம்ம நம்ம எழுந்து நிற்கும் போதுதான் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில பலம். நம்மளை தூக்கி போட்டுட்டாங்கன்னு, நம்மளை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு, நம்மளை அழ வச்சுட்டாங்கன்னு, நம்மளை வந்து திட்டிட்டாங்கன்னு, நம்மளை அடிச்சுட்டாங்கன்னு, நம்மளை வாழ்க்கையில தோற்கடிச்சிட்டாங்கன்னு நம்ம உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தா நம்ம வாழ்க்கை வாழவே முடியாது. எப்பயோ நம்ம நடந்து போறோம் ஒரு வழியில, அது கால்ல முள்ளு பொத்திக்கிச்சுனாக்கா, அதே இடத்துல உட்கார்ந்து நம்ம அழுதுகிட்டே இருக்கிறது இல்லையே, அந்த முள்ள புடுங்கி தூர வீசி போட்டுட்டு நம்ம அடுத்தது அந்த ரணத்தை ஆத்திட்டு நம்ம நடக்கத்தானே பழகணும். அந்த முள்ளு பொத்திக்கிச்சு நம்ம காலையும் வெட்டி போடுறதில்ல. அந்த முள்ளையே நம்ம கட்டிக்கிட்டு அழுறதில்ல. அந்த முள்ளுக்கு தெரியாது நமக்கு எவ்வளவு அது வலிக்கும்னு. ஆனா அந்த வலிய நமக்கு அது கொடுத்துருச்சு. அந்த வலியோட நம்ம வாழ பழகக்கூடாது. அந்த முள்ள புடுங்கி தூரத்தானே போடணும். இது எனக்குள்ள இருக்கிற ஆதங்கம். இந்த ஆதங்கத்த நீங்க தாடிய வச்சு நீங்க உங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்தாதீங்க. அதுக்கு மாறா நீங்க உங்க முகத்துல சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அந்த வாழ்க்கையை கடக்க பழகுங்கள். உங்களுடைய வலிகள் எல்லாம், உங்களுடைய ரணங்கள் எல்லாம், உங்களுடைய காயப்பட்ட இருதயங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு களி கூறட்டும். நீங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இதுவரை தொடர்ந்து பொறுமையோடு பார்த்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன். இந்த காணொளி காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி, வணக்கம்.